ஹாய். அ இது வந்து ஒரு சொதப்பலான வீடியோ தான். அ என்னன்னா, நான் வந்து கமெண்ட்ஸில சொல்லியிருப்பேன். வீடியோல சொல்லியிருப்பேன். பிளான்ஸ் எதுனா வேணும்னா சொல்லுங்க. நான் கட்டிங்ஸு இல்லைனா சீடு அனுப்புறேன்னு சொல்லி. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நானும் அனுப்பலான்னு வேரோடையே அனுப்பியிருந்தேன் இந்த பிளான்ட் மட்டும். மீதி வந்து செம்பருத்தி கேட்டிருந்தாங்க. அது வந்து கட்டிங்ஸா அனுப்பியிருந்தேன். எல்லா கலர்ஸ்லேயும் ஒண்ணு ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர்ஸ்லாம். ரொம்பவே ஆசையா கேட்டிருந்தாங்க. எனக்குமே அந்த மாரி தான். அனுப்பணும்னு ரொம்ப ஆசை தான். ஆனா அனுப்புனது வந்து அ கொரியர் ஆஃபீஸில வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அனுப்புறதுனால இந்த கொரியர் பத்தியெல்லாம் எனக்கு தெரியல. சரி, நார்மலான ஒரு கொரியர்ல அனுப்பலான்னு சொல்லி அனுப்பியிருந்தோம். அப்புறம் பார்த்தா அவங்க ரொம்பவே மோசமா பிளான்ஸ கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. என்கிட்ட வந்து நெக்ஸ்ட் டே வந்து போயிடும்ன்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அ 3 நாள் கழிச்சு தான் பிளான்ஸ் எல்லாம் போயிருந்துச்சு. அதில ஒரு மாரி எல்லாமே காஞ்சிருச்சு லீஃப் எல்லாமே. நெக்ஸ்ட் டேனோனே நான் ரொம்ப ஆசையா அனுப்புனேன். சரி, ஓகே, ஓரளவு வாடுற ஸ்டேஜ் வரப்போ அவங்க எடுத்து வச்சுருவாங்க, வீட்டுக்கு போயிடும் அப்டின்ட்டு. ஏன்னா அவங்க ரொம்ப ஆசையா கேட்டிருந்தாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு அனுப்புறேன்னு வேற. ஃபஸ்ட்டு கேட்டிருந்தவங்களும் அவங்க தான். மீதியெல்லாம் சீடு தான் கேட்டிருந்தாங்க. இவங்க மட்டும் தான் என்ட்ட கட்டிங்ஸ் கேட்டிருந்தாங்க. எனக்குமே ரொம்ப ஆசையா இருந்துச்சு அனுப்புறதுக்கு. ஆனா அனுப்பியும் இப்படி ஆயிடுச்சேன்றப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு வேற ஃப்ரீயா தராங்கல்ல, அதனால இப்படி தான் அனுப்புவாங்கன்ட்டு அவங்க நெனச்சிருவாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ரொம்பவே மோசமா தான் போய் சேர்ந்திருக்கு பிளான்ஸு. அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன். வந்ததுக்கப்புறம் அனுப்புனாங்க. அ க்ரீனா தான் இருந்தது. ரொம்ப காஞ்சு போல. எனக்கு தெரிஞ்சு அது வந்துரும் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆனா அவங்க மண்ணுக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு பயம் எல்லாமே இவங்க எதனா நெனச்சிருவாங்களோ, நம்ம ஃப்ரீயா தராங்க, இப்படி தான் வரும், கேஷ் குடுத்துருந்தோம்னா ப்ராப்பரா வந்திருக்கும் அப்படின்லாம் நெனச்சிருவாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா அவங்க ரொம்பவே சாஃப்ட் கேரக்டரா இருந்தாங்க. எதுவுமே சொல்லல. அ பார்த்துட்டு அவங்களுமே எனக்கு பிளான்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு இது. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஒரு சைடு. பரவால்ல, அவங்க எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஹாப்பி எனக்கு. இன்னொன்னு, இந்த கொரியர் ஆஃபீஸில ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க முன்னாடியே என்ட்ட சொல்லியிருந்தா நான் வேற கொரியராச்சும் போட்டிருப்பேன். இப்படி பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எவ்வளோ அழகா நான் எல்லாமே பேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்படி காய விட்டுட்டாங்க பிளான்ஸ.